வணக்கம். ஆன்மீக அலை சேனலில் ஆடி வெள்ளிக்கிழமை பூஜையை இன்றைக்கி நீங்கள் பார்க்கணுன்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கிறேன். பூஜைகள் ஒவ்வொன்றுமே நான் இனிமேல் வந்து ஆன்மீக அலை சேனலில் கொடுக்குறதா இருக்கேன். ஸோ நீங்கள் தொடர்ந்து அதில் எல்லா பூஜைகளையும் பார்க்கணுன்றது ஒரு அன்பான வேண்டுகோள். வெள்ளிக்கிழமை உங்களெல்லாம் சந்திக்க வர்றதுங்கிறது ஒரு வழக்கமாயிடுச்சு. வழக்கம் போல் பிரியா இன்னைக்கு சூப்பரான ஒரு ரெசிபி, இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணாத ஒரு ரெசிபி சொல்லி கொடுக்க போகிறாங்க. எனக்கு அதை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண விதமே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ரெசிபி நீங்கள் வந்து நைவேத்தியத்துக்காக மட்டும் இல்லை, நம்ம போர் அடிக்கிற சமயத்துலலாம் இதை செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப ஆரோக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்லேயும் நீங்கள் இதை வந்து நான் உங்களுக்கு சஜஷனாக கொடுப்பேன். ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி. அதை பற்றி நீயே சொல்லுமா. ஓகே, நம்ம நார்மலாக வந்து சுண்டல்லாம் படி பெருமாளுக்குலாம் அரிசி பண்ணுறோம். அது மாதிரி சுண்டல்லாம் நம்ம தனித்தனியாக பண்ணுறதோட அது ஒரு ரைஸில் போட்டு நம்ம பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னும் கொஞ்சம் குழந்தைங்க வந்து நல்லா ரெசிச்சு சாப்பிடுவாங்க இல்லையா. அதனால் அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு அவ்வளோதான், பெரிய விஷயம் இல்லை. நார்மலாக பண்ண ரெசிபி. இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, அரிசியை நம்ம தேங்காய் பாலில் வேக வைக்க போகிறோம். அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் சஸ்பென்ஸாக வச்சு உள்ள போய் நம்ம இந்த ரெசிபி இந்த ரெசிபியை வந்து ஸ்ப்ரவுட் ரைஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸ்ப்ரவுட் கோகோனட் மில்க் ரைஸ் அப்படி சொல்லிக்கலாம். ஸோ நம்ம இப்போ அவங்க சொல்லி கொடுக்குறத கற்றுக்க போகிறோம். வாங்க, இந்த ரைஸ்க்கு என்னெல்லாம் தேவையோ அந்த பொருள்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அரிசி, பச்சரிசி நம்ம நெய்யில் வறுத்துக்க போகிறோம். ஸோ நெய், தேங்காய் பாலில் வேக விட போகிறோம். இது வந்து அரிசி சம்மந்தப்பட்டது. இப்போ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்ப்ரவுட் வச்சு தான் அந்த ரைஸ் பண்ண போகிறோம்னு சொன்னோம் இல்லையா. நம்ம என்னெல்லாம் இருக்கோ சுண்டல் வகைகள் என்னெல்லாம் இருக்கும், மொச்சையோ இல்லை வந்து ராஜ்மா, என்ன சுண்டல் வகை இருந்தாலும் ஊற வச்சு அது ஒரு 2 விசில் இல்லை எல்லாம் கலந்து பண்ணலாம். இதுவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைச்சென்னா கருப்பு சென்னா கலந்து தான் பண்ண போகிறோம் இதை. ஸோ மொச்சக்கொட்டை போட்டுக்கலாம், இல்லை வந்து இது ராஜ்மா போட்டுக்கலாம், என்ன இருக்கோ நம்ம போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 2 விசில். ராஜ்மா போட்டிங்கன்னா தனியாக ராஜ்மாவை வேக வைக்கணும். இல்லை ராஜ்மா குழையாது, வேகத்துக்கு லேட் ஆகும் ராஜ்மா. ஸோ அதுக்கு வந்து தனியாக வைக்கணும். ஸோ ராஜ்மா நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் இதில். ஸோ மொச்சை போட்டுக்கலாம், இல்லை அந்த பச்சை பயிறு போட்டுக்கலாம். அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரே லெவல்ல வேகக்கூடிய பொருட்கள் எல்லாமே போட்டுக்கலாம். சுண்டல் வகைகள் நைட்டு ஊற வச்சணும். இல்லை நைட்டு வந்து 4 hours ஊற வைக்கிறீங்கன்னா ஹாட் பாக்ஸில் ஊற வைக்கணும். 6 hours அது கூட இல்லை நைட்டே ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு எடுத்துருக்கோம். பச்சை மிளகா இருக்குது, இதுதான் காரமே. அப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, ஒரே ஒரு ஸ்டார் பூ. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா கொத்தமல்லி அப்படியே போட்டாக்கா எல்லாம் எடுத்து வச்சுருவாங்க, வாயில் அம்புடும். அது இல்லாமல் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். அரிசியை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். அரிசியை ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம். நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம். இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நைவேத்தியத்துக்கு மசாலா பொருள் வேண்டாம், அதாவது இந்த எப்படி இருந்தாலுமே கிராம்பு ஏலக்காய் கண்டிப்பாக போடுவாமா. நெய் இதில் எல்லாத்தையுமே சேர்க்கிறா. இப்போ கிராம்பு ஏலக்காய் இல்லையா. ஸோ வேண்டாம்னா இது 2 மட்டும் சேர்த்துக்கலாம், இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது வந்து குழந்தைங்க சாப்பிடணுங்கிறதுக்காக, ஃப்ளேவருக்காக. அவ்வளோதான். நம்ம வந்து கரெக்டாக 2 விசில் 3வது விசில் ஆரம்பிச்சு ஆஃப் பண்ணிட்டோம். இதில் உப்பு போட்டிருக்கோம். இதுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டிருக்கு. ஓகேவா. அரிசி அந்த மாதிரி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு வடியை போட்டிருக்கோம். நல்லா தண்ணியெலாம் வடியணும். அது ஃபஸ்ட்டு அடுப்பில் குக்கரை வச்சுட்டு நல்ல இதில் நெய் குத்திக்கிறோம். நம்ம இது நிறைய நெய்யில் பண்ணால் தான் அந்த ஃப்ளேவர் டேஸ்ட் வரும். ஓகே, அதான் நெய்யில் போட்டுட்டு ஏலக்காய், கிராம்பு, பட்டை, ஸ்டார் பூ போட்டோம். பச்சை மிளகா, முந்திரி பருப்பு, இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு பரட்டிக்கிறோம். அரிசி இருக்குல்ல, இந்த வடியை வச்சுருக்கோம்ல, சுத்தமாக தண்ணி இல்லாமல் இருக்குது பாருங்க. இல்லை இந்த வடிச்சிருக்கோம். நம்ம தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு இந்த அரிசி இதில் போடுறோம். இப்போ நம்ம இதுக்கு பிரசாதத்துக்கு படைச்சு நம்ம பச்சரிசி யூஸ் பண்ணுறவங்களுக்கு வேணும், நீங்கள் இதுக்கு பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மெஷர்மெண்ட் எல்லாம் ஒன்று தான். இது நல்லா தண்ணி இல்லாமல் ஃபஸ்ட்டு ஒரு பிரட்டுக்கோங்க. எதுக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம்னா நந்தினி, நம்ம அரிசி வந்து குழஞ்சிடும் பொதுவாக. கரெக்டாக அரிசி வந்து நம்ம அப்படியே வச்சா குழஞ்சிடும். இதில் வந்து எண்ணெயோ இல்லை நெய்யோ விட்டு நம்ம பிரட்டிண்டா குழையாது. சில பேர் சொல்லலாம் எனக்கு இல்லை எனக்கு நெய் வேண்டாம் அப்படின்னு கூட எண்ணெய் விட்டுக்கலாம்.
ஓகே, நெய் ஃப்ளேவர் பிடிக்காது அப்படிங்கிறாள்ல. இப்போ நம்மளுக்கு நெய் பிடிக்கும், அதனால நான் நிறைய விட்டேன். இல்லாட்டி எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் யூஸ் பண்றீங்களோ நீங்க அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து காரமும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு கொஞ்சம் காரம் கூட வேணும்னா நீங்க போட்டுக்கலாம். கேப்சிகம் பொடி பொடியா கட் பண்ணி போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு கொஞ்சம் வேக வச்சு தோலை உரிச்சு அதை போட்டுக்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து நெய்வேத்தியத்துக்கு போட மாட்டோம். ஆமா, ஆனா இது 2 தான் போடணும், கேப்சிகம் அண்ட் பொட்டேட்டோ மட்டும்தான், வேற எதுவும் போடக்கூடாது. இதுல எல்லா காயும் சேர்த்தா வேற மாதிரி ஆமா ஆயிடும். அதனால பொட்டேட்டோ கூட குழந்தைங்களுக்காக பொட்டேட்டோ நான் பொதுவாக எப்படி பண்ணுவேன்னா வேக வச்சுட்டு பொரிச்சு இதுல கடைசியா மேல போடுவேன். அது ஒரு ஃப்ரைட் ரைஸ்லயும் அது இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி போட்டா அது ஒரு டேஸ்ட் குழந்தைங்க. பட் நம்ம நெய்வேத்தியம் பண்ண போறதுனால இப்ப நம்ம போட போறது இல்ல. இப்ப நம்ம போட்டிருக்கிற எல்லா பொருளுமே நெய்வேத்தியத்துக்கு உரியதுதான். நான் என்ன சொன்ன மாதிரி பட்டை ஒண்ணுதான் நம்ம எக்ஸ்ட்ரா போட்டுக்கோ, அதை வேணாட்டி எடுத்துட்டு கிராம்போ ஏலக்காவோ நம்ம எப்பவுமே போடுறதுதான். இப்ப தெரியல, வாசனையா இருக்குமா? நெய்யில வறுத்தோன்னே அது ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கு இல்லையா? இப்ப நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, 1:2 தேங்காய் பால்ல தான் இதை வேக விட போறோம். சோ இந்த டம்ளர்ல நம்ம 1.5 டம்ளர் அரிசி எடுத்துட்டு இருக்கோம். 3 டம்ளர் தேங்காய் பால். பார்த்தீங்கன்னா 3 டம்ளர் தேங்காய் பால் விட்டுருக்கோமா? விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுடலாம். கலக்கிட்டு அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சுட்டு என்ன பண்ணணும், நம்ம தேங்காய் பால் விட்டுறோம் இல்லையா, விட்டு அது கொதிக்க ஆரம்பிக்கச்சே உப்பு போட்டுட்டு குக்கரை மூடிட்டோம், வெயிட்டும் போட்டோம், சிம்மில் வச்சுருக்கோம் அடுப்பை. இது ஒரு 15 மினிட்ஸ் வேகட்டும். ஓகே. சோ அது விசில்னு ஏதாவது கணக்கு இல்லமா? 15 நிமிஷம் அது இது பண்ணா போதும். விசில் வர வேணும்னு அவசியம் இல்ல. பாஸ்மதி ரைஸா இருந்தா 10 ல இருந்து 12 நிமிஷம் போதும். இது பச்சை அரிசின்றதால 15 நிமிஷம் நான் சொல்லிருக்கேன். சரியா? இல்ல எனக்கு கொஞ்சம் வந்து பெரியவங்க இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் குழையணும் அப்படிங்கிறவங்க இன்னொரு 1/2 டம்ளர் தேங்காய் பால் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு, ஏன்னா இல்லாட்டி அடி பிடிச்சிடும். இன்னொரு 1/2 டம்ளர் தேங்காய் பால் 1/2 டம்ளரோ 3/4 டம்ளர் தேங்காய் பால் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு 20 நிமிஷமா விட்டுக்கலாம். இன்னொரு 5 நிமிஷம் கூட வச்சுக்கலாம். அதுக்குள்ளே இந்த சைடில் இந்த கடாயில் என்ன பண்ண போகிறோன்னா, அவ்வளோதான், இவ்வளோதான் போதும். இந்த நெய்யில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஏற்கனவே நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா அந்த சுண்டல் ஐட்டம்ஸை, அதை எடுத்து இதில் போட போகிறோம். இதை பைண்ட் பண்ணுறதுக்காக நெய் விட்டுருக்கேன், அவ்வளோதான். விட்டு இப்படி நம்ம பெரட்டிக்கணும். அதை இன்கேஸ் உங்களுக்கு பண்டிகை நாள் இல்லை அப்படின்னா அந்த நம்ம தேங்காய் பால் விட்டுறோம் இல்லையா, அதில் மசாலா பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். பண்டிகை நாள் இல்லை, நான் குழந்தைங்களுக்கு வெறும் நாளில் பண்ணுறேன்னா மசாலா பொடி போட்டுக்கலாம். ஏதாவது கரம் மசாலா போட்டுக்கலாம். நம்ம இன்னைக்கு நெய்வேத்தியத்துக்காக பண்ணுறதா நம்ம போடலை. ஸோ இது பார்த்தேன்னா இது சுண்டலுக்கு நம்ம இது பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த இதில் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கொத்தமல்லி என்னடா இந்த கலருக்குன்னு பார்க்காதீங்க, அரைச்சி வச்சுருக்கோம். பிகாஸ் அது வந்து வாயில் விட்டால் எல்லாம் தூக்கி போட்டுருவாங்க, எடுத்து வைப்பாங்க இல்லைங்களா. அதனால் இதை அரைச்சிட்டு இதையும் இதில் சேர்க்க போகிறோம். சேர்த்து இதை எல்லா இடத்துலையும் இந்த கொத்தமல்லி படுற மாதிரி கலரி விட்டுற போகிறோம். கொத்தமல்லி எவ்வளோ வேணால் போடலாம், நல்லது தான். அது அரைக்கட்டு கிட்ட கூட போடலாம். இது மோர் ஃப்ளேவர் அப்படின்னு வாங்கல கொத்தமல்லி. இது நம்ம இன்னைக்கு கொஞ்சம் போட்டுக்கோம், பட் போடுறதுனா போடலாம். நவராத்திரி சுண்டல் பண்ணும்போது இப்படியே கூட கொடுத்து இன்னும் கொஞ்சம் வேற ஏதாவது லைட்டா இன்னும் கொஞ்சம் மசாலா ஏதாவது சேர்த்து கூட கொடுத்துடலாம். குழந்தைங்க கண்டிப்பா சாப்பிடுவாங்க இல்லையா? இதுல என்ன தெரியுமா நந்தினி, இது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ரைஸ், டக்குன்னு பண்ணக்கூடிய ரைஸ். இதை வேக வைக்கிற ஒரு பக்கம் ரைஸ் வைக்கிறோம். 2 குக்கர் இருந்ததுன்னா 15 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம் அந்த ரைஸே. அவ்வளவுதான். டைம் வந்து ரொம்ப ஏதோ ஒரு புதிய டிஷ் பண்ண மாதிரி கெஸ்ட் திடீர்னு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு வந்ததுக்கு, அதாவது நம்ம ஏற்கனவே சென்னா மசாலா ஏதாவது பண்றதுக்காக ஒரு சுண்டல் வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க. யாராவது வந்துட்டாங்கன்னா டக்குன்னு இந்த மாதிரி ரெடி பண்ணி அவங்களுக்கு லஞ்சாவும் நம்ம கொடுத்துட முடியும். இன்னொன்று நான் சொல்றேன், இப்போ நவராத்திரி அப்பெல்லாம் நிறைய சுண்டல் நம்மளுக்கு மிஞ்சி போயிடும். நம்ம வேக வைக்கச்சே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இந்த சுண்டல் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குன்னு. அதை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இது வந்து அடுத்த நாள் கூட சாதாரண ஒரு ரைஸ் பண்ணிடலாம். ஆனா சுண்டல் பண்ணதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. இது வேக வச்சுதான் பண்ணிக்கலாம். இதுக்கு தேங்காய் சுத்தமா கிடையாது, தேங்காய் பால் தான்.
அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு கலரே அப்படியே மாறிடுது பார்த்தீங்களா? கலர் தெரியுதா? நல்லா மாறி இருக்குல்ல? அவ்வளோதான். எல்லா அந்த கொத்தமல்லிலாம் இது உள்ளே இறங்கியிருக்கு. இப்போ இதை அணைச்சிடலாம் அந்த அடுப்பை. அந்த அடுப்பில் சாதம் வெந்துட்டுருக்கு. வெயிட் பண்ணலாம். பார்க்கலாம் இப்போது ரைஸ் எவ்வளோ அழகாக உதுராக வந்துருக்குல்ல. கொஞ்சம் நம்ம அப்படியே ஆற்றிக்கலாங்க. குக்கர்லேயே வச்சு ஃபஸ்ட்டு ஆற்றிக்கலாம் நம்ம. ஸோ கரெக்டாக இருக்குது மெஷர்மெண்ட். அதனால தான் அது பொல பொலன்னு நல்ல ஒரு இதுவாக இருக்குல்ல. ஆமாம். சூப்பர். மனமாக இருக்குது. உதுட்டுட்டோம்லே. அப்புறம் இங்கே நம்ம இது நல்லா வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா? யாராவது இதை எடுத்து இதில் அப்படியே போடணும். கொத்தமல்லி ஃப்ளேவர் எல்லாம் இப்போ சேர்ந்து ஏற்கனவே அது மனமாக இருந்தது. குக்கரை ஓப்பன் பண்ணும்போதே நல்ல மனம். பார்த்தீங்கன்னா இது சூப்பராக வந்திருக்குமா? சரி, இதை நம்ம கலரும் மாதிரி ரொம்ப நியூட்ரிஷியஸாக இருக்கிற ஒரு ஃபீல் பார்த்தோன்னே தெரியுது இல்லை. சரி, இதுக்கு வந்து நம்ம நல்ல ஒரு பொட்டேட்டோ சிப்ஸு இல்லை ஒரு வத்தல், அந்த மாதிரி பண்டிகை நாள்லாம் வத்தல் தொட்டுக்கலாம். பெருமாளுக்கும் வத்தல் கொடுக்கலாமா? இதுல நம்ம நினைக்கிறோம் பாஸ்மதி ரைஸ் வச்சாதான் அந்த வாசனை. இட்ஸ் இஸ் நாட் லைக் அது மாதிரி கிடையவே கிடையாது. நம்ம நெய்யில் வந்து இந்த அரிசியை வறுத்து பண்ணாலே அந்த வாசனை வந்துடும். அப்படி உங்களுக்கு வேணும்னா இங்கே மேலே இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிக்கலாம். அது ஒரு அழகு சேர்க்கறதுக்கு. மற்றபடி இந்த கொத்தமல்லியோட டேஸ்ட் நல்லாவே ஃப்ளேவர் எல்லாம் வந்துடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கு. ஸோ நாங்கள் இன்னைக்கு செம்மையாக இதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்கள் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வந்து பிரியாவுக்கு வந்து இன்னோவேட்டிவாக நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதுனால ரொம்பவே அந்த கமெண்ட் வரும்போது கூடுதலாக இன்னும் எஃபர்ட் போட்டு நிறைய டிஷ்ஷஸ் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். நிச்சயம் நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எங்கள் கூட வந்து எங்கள் ஃப்ரெண்ட் சுஜாதா இருக்காங்க. நந்தினி அவங்க டேஸ்ட் பண்ண சொல்லலாம். ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன், சோம்பு கூட இவரை போட்டுக்கலாம். நைவேத்தியமா இருக்கும்போது நம்ம போட மாட்டோம். போட்டுக்கலாம், சேர்த்துக்கலாம். ரேஷன் நல்லது. எப்படி இருக்கு சுஜா? வாசனை ரொம்ப நல்லா இருந்தது. உள்ள வரும்போதே டேஸ்ட் நல்லா இருக்கா? ஃப்ளேவராக இருக்கா? குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்களா? அதுக்கு தான் நாங்கள் நல்லா இருக்கு. இது டிஃபன் லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதுதான் நான் சொன்னேன் இந்த வீடியோட ஆரம்பத்திலேயே. இது ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. நம்ம இந்த மாதிரி பிரியா சொன்ன மாதிரி ராஜ்மா மட்டும் போட்டு ஒரு தடவை நீங்க பண்ணி கொடுத்து விட்டுறலாம். ஒரு தடவை இந்த மாதிரி சென்னா மட்டும் போட்டு பண்ணுங்க. அடுத்தது வேற விதமான பயிர் வகைகள் ஏதாவது போட்டு இப்படி நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா ஹெல்த்துக்கு ஹெல்த்தும் ஆச்சு. அதே மாதிரி நீங்க ஒவ்வொரு தடவை என்ன பண்ணலாம், மசாலா சேர்க்க சொன்னா இல்லையா, அந்த மாதிரி ஒரு தடவை கலரை மாத்தும் போது நேத்தி வேற டிஷ் இன்னைக்கு வேற டிஷ்ங்கிற மாதிரி குழந்தைங்களுக்கு அப்படி தோணும். பட் ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி நான் சொன்னேன்ல, கேப்சிகம் அண்ட் பொட்டேட்டோ. கேப்சிகம் அப்படியே போடலாம், பொட்டேட்டோ மட்டும் சின்ன கட் பண்ணி பொரிச்சு இது மேல போட்டு சாப்பிட்டோம்னா தொட்டுக்கவே வேற எதுவும் வேணாம், அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இன்னைக்கு நம்மளுக்கு தொட்டுக்க வத்தலோ இல்ல சிப்ஸோ தேவைப்படுது, ஆனா அதுக்கு தேவைப்படாதுதான். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆமா, இந்த மாதிரி ரெசிபிஸ் நீங்க ட்ரை பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஏதோ ஒரு டீமா நாங்க பண்ணிட்டு நாங்களே சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குன்னு அப்படி இல்ல. நிச்சயமா நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உடனே இந்த வீடியோவை தேடியே நீங்க கமெண்ட் பண்ணுவீங்க. அடுத்த ஒரு சூப்பரான இன்னொரு ரெசிபியோட நாங்க அடுத்த வாரம் சந்திக்கிறோம். நன்றி.